நம்ம வாழ்க்கை ஒட்டுமொத்த கருத்து ஒரு சாதாரண ஒரு மருத்துவர் 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா வாங்குறாரு. அதை போய் வெளியே பெருமையாக சொன்னாங்க. நார்மலான உடம்புக்கு 1000 டெஸ்ட் பண்ணிட்டு லட்சக்கணக்காக செலவு பண்ணி பெருமையாக சொல்றாங்க. காரணம் வந்துருக்கா பணம் இல்லாத காலத்துல நான் திரும்பி கடவுள் இந்த காலத்துல பணம் இல்லாத காலமும் மாந்துதான் பணம் இல்லாத காலத்தையும் மாந்துதான் நம்ம மனசு இல்லாமல் இருக்கணும். எல்லா விதமான இவர்களுடையவும் எல்லா அறிவுரைகளையும் மேம்படுத்தணும். பணம் வந்து பொருள் வச்சுக்கோங்களேன். பொருள் இல்லாத காலம் வந்து பிள்ளைகள் அதிகமா இருந்தாவே அது செல்வமா இருந்தா மக்கள் செல்வம் வருது. நான் ஒரு 6 மாடு அதிகமா வச்சிருந்தா அதை மீது சொத்தா இருந்த காலம் எங்க அம்மாவுக்கு நான் 8 பையன் 2வது பையன் என் பொண்ணு 8 இருக்கும். என் மேலே 8 செல்வம் அப்போ வாங்க என்ன நான் தனியாக வாழ முடியும். எனக்கு அது கிடைச்சது யார் பற்றியும் கேட்டுருக்கோம். மற்றவங்களை பார்த்து வாழாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஓகே தான். மற்றவங்களை பார்த்து இந்த பொருள் தட்டில் ஓடும்போது என் வாழ்க்கை காரணமாக சாபமாக நம்முடைய தமிழ் அரசன் அவர்கள் மிக சிறப்பான பேசிய பட்டிமன்ற பேச்சா என்று சிந்திக்க வைக்கிறது, வியக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு அருமையான பேச்சு வாய்ப்பு. அவருடைய பணி பேசும் பணி இந்த பேசும் தலை நடத்துவதை தொடர வேண்டும். சந்திப்போம். அவரின் தமிழை தூண்டி விட்டு மற்றவர்களின் விவாதத்தில் பங்குகள் அதுக்கும் அவருக்கு நன்றி. நம்ம குழந்தைங்க டாக்டர் சொல்லுவாங்க, அது மாதிரி லைன்ஸில் குழந்தைங்க லைன்ஸ் யோகம் அவரே வந்து பட்டிமன்றத்தில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய விவாத திறமை இருக்கிறது. அதுக்கு பாராட்டுகள் வாய்ப்பு. அருமையான விவாதத்தை வந்து எடுத்து வச்சுங்க. இப்போ எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. ஏன்னா எல்லாமே நல்லா பேசுங்க, எதை நம்ம வந்து தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லும் போது இன்னொன்று சொன்னீங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு மருத்துவ பயனுக்காக நான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரேஷன் அரிசியை ஒதுக்குறாங்க. அது வந்து நம்ம தீட்டத்தை காரணம் மாதிரி ஒதுக்குறாங்க. வந்து ஜாதி ஒதுக்குறாங்க, அது மாதிரி ஒதுக்குறாங்க. ஆனால் நான் இப்போ இந்த இது மூலமாக சொல்கிறேன், கட்டுமரத்து மூலமாக ரேஷன் அரிசியை யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எந்த நோயும் வராது. நான் உத்தரவாதம் அது உத்தரவாத காரணம் என்னன்னா அதை ஒருங்கதான் சாப்பிட முடியும். ரேஷன் அரிசியை அவசரமா சாப்பிட முடியாது. யார் எப்படின்னா வலுக்கட்டாயமா ஒருங்க தின்றால் 100 ஆயிரத்துக்கு சார்ந்தவர்கள் சொல்லி பார்த்தாங்க, சித்தர்கள் சொல்லி பார்த்தாங்க, கவர்மெண்ட் பார்த்தது. இப்போ ஏன் சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் அதே மாதிரி அரிசி கொடுக்குறேன், நீ நொறுக்கு சாப்பிட்டுதான் ஆகணும். இல்லை வெளியில இந்த அரிசிலாம் சாப்பிடுவாங்க, நொறுக்குதான் சாப்பிட்டு ஆகினாங்க. அதனால நொறுக்கு தின்றால் 100 ஆயிரத்து மட்டும் இல்லை, ஆரோக்கியமா அதில் வருது. அதே நேரத்தில் அந்த வேலை இருக்கிற அந்த இதெல்லாம் போகிறது கைக்கு சொல்லுவாங்க, போகிறது அதெல்லாம் சட்டே இருக்கு. மற்ற விளையாடு அப்படின்னா மனுஷன் மற்ற விளையாடு தான் இருப்பான். காமான்னு சொல்லுவாங்க. மற்ற விளையாடு இருந்தாங்கன்னா அர்த்தம் இல்லை, காமால் ஏன் திராவிட கருப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். வெயில்ல காயிறாங்க, அந்த சூரியனுடைய வெளிச்சம், அதனுடைய கதிர் வீச்சு, அதனுடைய விட்டமின்ஸ் எல்லாம் வருது. அதனால அவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால கொரோனா வந்த நேரத்தில் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் வந்து இறப்பு வருது. எல்லாமே தாங்க காரணம்னா மருந்து மாத்திரையால் இல்லை, உணவு மூலமாகவே மருந்து மாத்திரை இருக்கு. மருந்து சொன்ன மாதிரி மருந்துன்னு தனியாக தேவையில்லை. உடம்புக்கு அவங்க உணவே ஒரு மருந்து அமைச்சு போச்சு. அதே நேரம் வெளியே சூரிய கடவுள், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள், ஒரே கடவுள் இந்த உலகத்துல யாருன்னு சொன்னா சூரியன் தான். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரியன் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே இல்லை, எந்த உயிரினமும் வளர முடியாது. அது ஐயா சொன்ன மாதிரி மழை வரத்துக்கு காரணம் தான். ஆக இயற்கையை நம்ம இருக்கும்போது அது மாறுபாடாகும். நம்ம இயற்கையோட இணைக்கி வாழ்ந்தோம் அப்படின்னா இயற்கை நமக்கு இயற்கையை சீண்டி விட்டு தூண்டி விட்டு கோபத்தை ஆளாக்கி அதை மாறுபட வச்சோம்னா அது மாறும். நம்ம குழந்தைங்க கூட அனுபவம் தராது, அனுபவம் வளரணும். அதுக்கு ஒரு அடி வச்சோம்னா அது நம்ம அடிக்கிற அளவுக்கு ஆகணும் குழந்தைக்கு தான். அப்போ கோவிலுக்கு போயிட்டு நாம் எப்படி குழந்தைங்க வளர்க்கணுமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இயற்கையை நாம் எப்படி வளர்க்கணுமோ, இயற்கையை எப்படி நம்ம வந்து இயற்கையோட இணைஞ்சு வாழறோமோ அப்படிதான் நம்ம வந்து இயற்கை தாளாகும். மழைக்கு அஞ்சாம, வெயிலுக்கு அஞ்சாம, மழைக்கு. அதாவது பெரியார் வந்து ஒரு முறை விரும்புகிற கேட்கறாங்க, உங்களுக்கு வந்து சுயநலத்துக்கும் பொது நலத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. பெரியார் சொல்றாரு,
நான் வெயிலில் படமாட்டேன், மழையில படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை மாறுபாடுபட்டு செயற்கையோடு போறானோ அவனுக்கு நோய் வரும். ஆனா யார் யாரெல்லாம் மழையில நல்லா நனைவானோ வெயில்ல காயறானோ அவனுக்கு நோய் வராது. அதான் சொல்லுவாங்க தமிழகம் ஊட்டு ஊட்டு வாழ்கிற பழமா ஊட்டு வாழ்கிற காய்கறியா ஊட்டு பண்றேன் நோயோட கிடக்கிறான். அது சேர்ந்து பிறந்து என்னென்னவோ பண்ணுது. ஆனா அவனுக்கு நோயே வரலையா சேர்ந்து பிறந்து வெயில்ல காயலாம், மழையில நனையலாம், எல்லாத்துக்குமே இருக்குது. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அவனுக்கு அதிகமாயிடுது. இயற்கை கொடுக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி யார் கொடுக்குறா? இயற்கை கொடுக்குது. அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி நான் மக்களுக்கு சொல்றது, இயற்கையோடு இணைந்து வாழுது. இயற்கை நம்மை காப்பாற்று. இயற்கை நாம காப்பாற்ற, இயற்கை நம்ம காப்பாற்று. அதனால இவருடைய வாத திறமை மிக நன்றாக இருந்தது. ரெண்டு தரப்புமே அருமையா வாதாடினாங்க. இப்போ தலைவர் என்ற முறையில அதாவது புதுசா ஒரு கருத்தை எடுத்து வைக்காம இதுவரைக்கும் வாதாடியது தொகுந்து ஒரு சில கேள்விகள் மட்டும் இப்போ தலைவர் என்ற முறையில வரவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பட்டதாரி ஆசிரியர் லட்சுமி அம்மா அவர்கள் இப்போ சில கருத்துக்களை